வணக்கம். இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி சார்பாக நாங்கள் 3 பிரதேச சபை மற்றும் ஒரு நகர சபை உட்பட 4 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தோம். அந்த வகையிலே முசலி, நானாட்டான், மாந்தை மேற்கு மற்றும் மன்னார் நகர சபைக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மீதம் இருக்கின்ற மன்னார் பிரதேச சபைக்கான வேட்புமனு எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு பிற்பாடு நாங்கள் தாக்கல் செய்ய இருக்கின்றோம். மக்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆட்சி நேர்மையான, ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத ஆட்சி முறைமை மீண்டும் பலப்படுத்தப்பட இருக்கின்றது. ஜனாதிபதி அதிகாரம், அதேபோல் பாராளுமன்ற அதிகாரம், அதேபோல் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் என்பது கிராம மட்டங்களில், பிரதேச மட்டங்களிலான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கு மிகவும் பிரதானமானது. எனவே மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஏற்கனவே அங்கீகரித்ததன் பொருட்டு இந்த தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற்று முழுமையாக 5 வருடங்களுக்கு எங்களுடைய ஆட்சியை சிறப்பான முறையிலே மேற்கொள்வதற்கு மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையிலே எமது இந்த வரவு செலவு திட்டத்திலே பாரியளவான நிதி வடக்கு மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள் வடமாகாணத்திலே நாங்கள் வடமாகாணத்தை அபிவிருத்தி நோக்காக கொண்டு, பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நோக்காக கொண்டு செயற்படுத்த திட்டமிட்டுள்ளோம். அந்த வகையிலே தமிழர்களுக்கான பிரச்சனைகள், தற்பொழுது காணப்படுகின்ற அவர்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எமது அரசாங்கத்திலே தீர்த்து வைக்கப்படும். அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் பூர்வாங்க நடவடிக்கைகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம். அந்த வகையிலே நிச்சயமாக இந்த முறையும் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தையும் இலங்கை முழுவதும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும். மக்கள் எப்பொழுதும் தேசிய மக்கள் சக்தியின் பக்கம்தான் என்பதை இந்த தேர்தல் நிச்சயமாக நிரூபிக்கும். அந்த வகையிலே அந்த அங்கீகாரத்தை மக்களிடமிருந்து எதிர்பார்த்திருக்கின்றோம். எமது வேட்பாளர்கள் தரமிக்க சிறப்பான வேட்பாளர்களை நாங்கள் போட்டிக்கு நிறுத்தியுள்ளோம். அந்த வேட்பாளர்கள் நிச்சயமாக மக்களுக்கு சேவை புரிகின்ற மனப்பாங்குடன் இருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே பிரதேச சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் எவ்வாறு செயற்பட்டன என்பதை நாங்கள் அறிவோம். அவ்வகையான வகையில் அல்லாது மாற்றத்துக்குட்பட்ட ஒரு சிறப்பான மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஊழல் இல்லாத ஒரு பிரதேச சபை அல்லது உள்ளூராட்சி அதிகாரங்களை தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக அமைக்கும்.